அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட நாட்களுக்கு பின்னால் உங்களோடு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், அது மூமீன்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பேண வேண்டிய சில ஒழுங்குகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரை அது மிக அவதானமாக, மிக நுணுக்கமாக கையாளப்பட வேண்டிய ஒரு அல்லாஹ்வுடைய அருள். அந்த சமூக வலைத்தளங்களில் எமது செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த சமூக வலைத்தளம் என்பது அதிலே இஸ்லாமிய வரையறைகளை, இஸ்லாமிய வரம்புகளை நாங்கள் பேணுகிறோமா என்பதை ஒரு கணம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், நாங்கள் வாசிக்கக்கூடிய செய்திகள், நாங்கள் பகிரக்கூடிய அந்த வீடியோக்கள் அல்லது காணொளிகள் அல்லது எழுத்து வடிவிலான செய்திகள் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறதா, மார்க்கம் அனுமதித்த விதத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு இதை இன்னொருவருக்கு பகிர்வதால் எனக்கு நன்மை பயக்குமா அல்லது அதனால் தீமையை சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படுமா என்பதையும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எமக்கு வருகின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பரப்புவதும் மார்க்கம் தடுக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஃமின்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன், ஒரு கெட்டவன், ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுபடுத்திவிட்டு நீங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுங்கள். அது சம்பந்தமான தெளிவு விளக்கம் இல்லாமல் நீங்கள் அது தொடர்பாக கருத்து சொல்ல போகாதீர்கள், அதை பகிரப் போகாதீர்கள், அது தொடர்பாக நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க போகாதீர்கள் என்ற ஒரு கருத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் எமக்கு வரக்கூடிய செய்தி நேரடியாக ஒருவரிடம் நாங்கள் கேட்டாலும் சரி, அல்லது வேறு வழிகளில் பத்திரிகைகளின் ஊடாக அல்லது கடித தொடர்புகளின் ஊடாக, இமெயிலின் ஊடாக அல்லது இன்னொரு தொலைத்தொடர்பு வசதிகளின் ஊடாக செய்திகள் வந்தாலும் சரி, அல்லது பொது வெளிகளில் பொது சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக்கோ, ட்விட்டர், டிக்டாக், யூடியூப், இது போன்ற அந்த எக்ஸ் வலைத்தளம் போன்ற வலைத்தளங்களில் வந்தாலும் அது பொதுவாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொதுத்தளமாக இருப்பதனால் அதிலே நாங்கள் பகிரக்கூடியது மிகவும் பொறுப்பு வாய்ந்ததாக, அதுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தகுதி உள்ள நிலையில் அல்லது பதில் சொல்ல முடியுமாக இருந்தால், அது சம்பந்தமான தெளிவு இருந்தால் தான் நாங்கள் அதிலே பகிர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அதை பகிர்வதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில போது சிலருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும், அல்லது சிலருடைய தனிப்பட்ட வாழ்வு தொடர்பான விஷயமாக இருக்கும், அல்லது மார்க்கம் அங்கீகரிக்காத செய்திகளாக இருக்கும், அல்லது மார்க்கத்தில் இல்லாத புதிய மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்ட சில பிதஅத்தான காரியங்களாக கூட இருக்கலாம். எனவே நாங்கள் பகிரக்கூடிய செய்தி உண்மையானதாக, உறுதி செய்யப்பட்ட, அதனால் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் நாங்கள் பகிரலாம். இல்லை என்றிருந்தால் வருகின்ற செய்திகளை எல்லாம், கேட்கின்ற செய்திகளை எல்லாம், பார்க்கின்ற செய்திகளை எல்லாம்
இன்னொருவருக்கு பகிர்ந்து தான் ஆக வேண்டும் என்ற கடமையோ பொறுப்போ எமக்கு இல்லை. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய்யன் என்பதற்கான அடையாளம் அவன் கேட்பதையெல்லாம் சொல்வது, அவன் செவி ஏற்பதையெல்லாம் 4 பேரிடம் சொல்வதுதான் இவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம். அப்படின்னா கேட்கிறதெல்லாம் சொல்லுவார், அது நல்லதா கெட்டதா, இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த இடம் பேசுவதற்கு பொருத்தமா, இந்த இடத்துல சொன்னால் அது சரியாக எடுபடுமா அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுமா என்றெல்லாம் சிந்திக்காமல் கிடைக்கிற நியூஸ், கிடைக்கிற செய்தியை எல்லாத்தையுமே பரப்புறதை பார்க்குறோம். அது அரசியலாக இருக்கலாம், அது குடும்ப உறவுகள், குடும்பங்களில் உள்ள சில குரூப்புகளாக இருக்கலாம், அல்லது சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மாற்று மத சமூகங்களோடு ஒரு வாழ்கின்ற பொழுது உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி எந்த கோணத்தில் எடுத்தாலும் வருகின்ற செய்தியை தீர விசாரித்து அதில் உண்மை தன்மைகளை அறிந்தால், அதனால் பிறருக்கு பயன் இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், அதை பகிரலாம். இல்லை என்றிருந்தால் நேரத்தை வீண்படுத்தக்கூடிய இசை கலந்த அல்லது கேளிக்கைகள் நிறைந்த அல்லது அபத்தங்களும் ஆபாசங்களும் உள்ள அல்லது அரைக்குறை ஆடைகளோடு பெண்களை சித்தரிக்கக்கூடிய இப்படியான பதிவுகளை நாங்கள் பகிர்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் ஆளாகுவோம். காரணம், அது ஹராமான ஒரு செயல். பிறருக்கு இசையை பகிர்வது, இசையை கேட்பது, ரசிப்பது, அதே போல ஆபாசமான அசிங்கமான வீடியோக்கள், காட்சிகள், புகைப்படங்களை பார்ப்பது, அதோடு தான் பார்த்து செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபி உம்மத்தி, என்ன சமூகத்தில் எல்லாருமே மன்னிக்கப்படுவார்கள், அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரூன், இல்லல் முஜாஹிரூன், முஜாஹிர் என்று சொன்னால் பகிரங்க பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவனை தவிர, பாவத்தை செய்த பாவத்தை அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த பாவத்தை 4 பேருக்கு தெரிய ஒருவன் பகிரங்கப்படுத்துவானாக இருந்தால், பப்ளிசிட்டி பண்ணுவானாக இருந்தால், தான் ஒரு பாவத்தை பார்த்துட்டான், தான் ஒரு பாவத்தை கேட்டுட்டான், அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது, நீ தௌபா கேட்டு மீளு திருந்து, நீ இன்னொருத்தருக்கும் பார்க்க தூண்டினால், இன்னொருவனையும் வழிகெடுக்குவதற்கு நீ துணை போனால் அந்த பாவத்திலே நீனும் பங்காளியாகுவாய். சில நேரம் நீ திருந்திருக்கலாம், நீ திருந்தி அந்த பாவத்தை விட்டும் தூரமாக இருக்கலாம், ஆனால் நீ பகிர்ந்த உன்னால் அந்த பாவத்தை பார்த்த, ரசித்த, ருசித்த, அந்த பாவத்தில் உழல்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மிதந்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்கள் வழி கெட்டு போவதற்கு உன்னுடைய ஒரு ஷேர் காரணமாக இருக்கும், உன்னுடைய ஒரு லைக் காரணமாக இருக்கும், உன்னுடைய ஒரு பதிவு காரணமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் மரணித்து விடுவோம், எங்களை அறியாமல் எங்களுடைய அந்த தீமையுடைய பட்டோலைக்கு தீமைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பில்லை, அவன் நன்மையும் அவனுக்கு வந்து சேராது, தீமையும் வந்து சேராது. ஆனால் இஸ்லாத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, ஒருவன் யாருக்காவது ஒரு நல்லதை, மந்தல்ல அலா ஹைரின் கஃபாயிலிஹி, யார் ஒருவனுக்கு நன்மையை ஏவினானோ, நன்மைக்கு வழிகாட்டினானோ, அறிவித்தானோ நன்மையை, அதை செய்தவன் போன்றாவான். அதை செஞ்சவனுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கும் அல்லாஹ் சொன்னார்கள். அதே மாதிரி மண் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி, யார் ஒருவன் கெட்ட முன்மாதிரியை அறிமுகப்படுத்தினால் அந்த தீமையை போன்று இவனுக்கும் பங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார்கள். ஒரு நல்ல முன்மாதிரி, சுன்ன ஹசனாவை, ஒரு நல்ல வழிமுறையை அறிமுகப்படுத்தினால் அதற்கு நன்மை கிடைப்பது போல, ஒரு கெட்ட முன்மாதிரியை, ஒரு பாவத்தை அறிமுகப்படுத்தினால், அதற்கு தூண்டினால், அதை ஷேர் பண்ணினால், அதை அங்கீகரித்தால் அந்த பாவத்துக்குரிய பங்குதாரியாக நாங்களும் கருதப்படுவோம் என்று அல்லாஹ் சொன்னார்கள். எனவே நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய, நாங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸுகள், அதிலே போகக்கூடிய இசைகள், பாடல்கள், வீணான களியாட்டங்கள், அல்லது அறிவுக்கு பொருந்தாத கற்பனை கதைகள், அல்லது இஸ்லாம் தடுத்த
அசிங்கமான ஆபாசமான படங்கள், காட்சிகள், இவைகளையெல்லாம் நாங்கள் எமது வலைத்தளங்களில், எமது அக்கவுண்ட்டுகளில், எமது பேருக்கு கீழால் அல்லது வேறு பேர்களில் நாங்கள் எங்களை காட்டாமல் சமூகத்துக்கு வேறு பேர்களில் நாங்கள் இயக்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களை இயக்கக்கூடியவர்கள் மிகவும் பொறுப்பாக நடக்க வேண்டும். அப்படி பொறுப்பாக நடக்க முடியாதென்றால் இந்த சமூக வலைத்தளத்துக்குள் வரக்கூடாது, இந்த பகுதியிலே காலெடுத்து வைக்கக்கூடாது. இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது சுருக்க சொன்னால் ஒரு கூரிய வாளை போன்று, கூரிய ஒரு கத்தியை போன்றது. அதை நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். பயனுள்ள, எமக்கு பயன் தரக்கூடிய நல்லவைகளை இந்த சமூக ஊடகங்களினூடாக தேடி படிக்கலாம், மக்களுக்கு வழிகாட்டலாம், அதை மக்களுக்கு பகிர்வதன் மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கலாம். அதே போல இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக தீமையையும் பாவத்தையும் சம்பாதித்து நரக படுகொலியையும் தேடிக்கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கத்தியை எப்படி ஒரு மனிதன் மிக கவனமாக பக்குவமாக பயன்படுத்துவானோ, அந்த கூறிய ஒரு கத்தியை தனக்கு நினைத்தது போன்று சுழட்ட மாட்டான். அதனால் தன்னையோ தனக்கு முன்னுள்ளவர்களையோ பாதிக்காத விதத்தில் அவன் பக்குவமாகத்தான் வைத்துக் கொள்வான், பக்குவமாக பயன்படுத்துவான், தேவைக்கு பயன்படுத்துவான். எனவே அப்படி ஒரு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த சமூக வலைத்தளத்துக்குள் சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என்று வயது வரையறையற்ற எல்லா தரப்பாரும் இருக்கிறார்கள். எனவே சில போது நீங்கள் பகிரக்கூடிய மோசமான வயதுக்கு வந்தவர்கள் பார்க்கக்கூடிய அசிங்கங்கள் அல்லது அவைகள் சிறு பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு நீங்கள் காரணமாக அமையலாம். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களது பிள்ளைகள் உங்களது அந்த சமூக வலைத்தள அக்கவுண்ட்டுகளை பார்வையிடுவதன் மூலமாக உங்களது பிள்ளைகளே வழி தவறி போவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த விடயத்தில் கொஞ்சம் கரிசனையாக நாங்கள் இருந்து சமூக வலைத்தளங்களோடு பயணிப்பது என்பது ஒரு பொறுப்பான ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து எங்களால் முடிந்த அளவுக்கு நன்மையானவைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றிருந்தால் அவைகளிலிருந்து நாங்கள் எங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தஅவா பணியில் ஈடுபட முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பல கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்ல முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சமூகத்தை நேர்வழிப்படுத்த முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், பொது பணிகளை செய்வதற்கு பயன்படுத்த முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்த முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நலவுடைய பகுதிகள் நிறைய இருக்கிறது. நன்மை தரக்கூடிய, நன்மை பயக்கக்கூடியவைகள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக நன்மையை சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதே போல தீமையை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சில வழிகளும் இருக்கிறது. எனவே அந்த வழிகளில் நாங்கள் விழுந்து விடாமல், ஷைத்தானுடைய வலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து மன்னித்து மறுமையிலே உயர்ந்த பாக்கியங்களை தர வேண்டும். நாங்கள் மரணித்ததன் பின்னாலே எமது இந்த வலைத்தளங்கள் ஊடாக நன்மைகள் எங்களுக்கு வர வேண்டுமே தவிர தீமைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் இதை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதிலே மிக கரிசனையாக இருக்க வேண்டும். மரணம் எப்போ வரும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைப்போம், இதெல்லாம் நான் அழிச்சிருவேன், என் அக்கௌண்ட்டை மாற்றிடுவேன், என் அக்கௌண்ட்டில் இருக்கிற கெட்ட தொடர்புகள், கெட்ட நண்பர்களை எல்லாம் நான் எனது நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதற்கு முன்னால், நீங்கள் அழிப்பதற்கு முன்னால், நீங்கள் ஷேர் பண்ணினதெல்லாம் நீக்குவதற்கு முன்னாலே மரணம் உங்களை வந்து அடைந்து விட்டால் உங்களால் ஷேர் பண்ணப்பட்ட ஹராமான, அசிங்கமான, ஆபாசமான, அருவருப்பான, மார்க்கம் தடுத்த காரியங்களை பார்த்து மக்கள் வழி தவறும் போதெல்லாம் உங்களுடைய கபருக்கு அந்த பாவத்தில் பங்கு வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு கணம் அல்ல, பல கணம் யோசித்து எமது வலைதளங்களை நாங்கள் மீள்பார்வை செய்து சீர்திருத்தி அவைகள் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி நாங்கள் ஷேர் செய்த பிழையான, மோசமான, பாவத்துக்கு தூண்டக்கூடியவைகளை நீக்கி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு புது வடிவத்தை, மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு வடிவத்தை தெரிவு செய்து அந்த வழியிலே இந்த சமூக வலைதளத்துக்குள் நாங்கள் பிரவேசிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எமது பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.